எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல டிசம்பர் 5, 6 இந்த 2 நாள்ல பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளோட ஒரு சம்மரி தான் நம்ம பார்க்க போறோம். ஃப்ரைடே நிஃப்டி 50 பாசிட்டிவா வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. 26,186 அப்படிங்கிற பாயிண்ட்ல வந்து க்ளோசர் வச்சிருக்காங்க. ஃப்ரைடே மட்டுமே 152 பாயிண்ட் வந்து மார்க்கெட் வந்து கெயின் ஆயிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து கெயின் ஆனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதுல அகைன் 22 பேசிஸ் பாயிண்ட் வந்து கட் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 5.25 அப்படின்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு வருஷத்துல மட்டுமே இது 1.25% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைச்சிருக்காங்க. இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்ல 6.5% இருந்தது. ஸோ இப்போ அதை குறைச்சி 5.25 வந்து இருக்கு. ஸோ இதனால மார்க்கெட் ஏன் பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா, ஆர்பிஐ ரேட் கட் பண்ணும்போது எக்கானமிக்குள்ள லிக்விடிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ லிக்விடிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது கம்பெனிஸ்க்கு சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்படிங்கிறப்ப அடுத்தடுத்த வர ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் வந்து பாசிட்டிவா இருக்கு. அதே சமயத்துல ரூபா வந்து திரும்ப 6 பைசா வந்து ஃபால் ஆயிருக்கு. ஸோ அதுக்கும் இந்த ரேட் கட் தான் வந்து காரணம். ஏன்னா எக்கானமிக்குள்ள நிறைய பணம் வந்து ஃப்ளோ ஆகும்போது அதோட சப்ளை அதிகமாகி டிமாண்ட் வந்து குறையும். அப்படிங்கிறப்ப அதோட வேல்யூ வந்து கரெக்டா இருக்கு. ஸோ அடுத்த வீக்லயும் இது வந்து ஃபால் வந்து கண்டினியூ ஆகும். திரும்பவும் 90 ரூபாயை கிராஸ் பண்ணி ருப்பி இருக்கும் அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். அடுத்து இந்த ரிசல்ட்ஸோட சேர்த்து ருப்பி பத்தி ஆர்பிஐ கவர்னர் வந்து பேசியிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஆர்பிஐ வந்து ருப்பியை டிஃபெண்ட் பண்றதுக்கு அக்ரெசிவா வந்து இன்டர்வென்ட் பண்ணாங்க. இப்போ இனிமே அதை நாங்க பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ருப்பியோட உண்மையான லெவல் எது அப்படிங்கிறத மார்க்கெட்டே வந்து டிசைட் பண்ணும். எங்களோட ரோல் வந்து எதுவும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து ஆர்பிஐ சேர்மன் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து கோல்டு வந்து அதே 12,000 அப்படிங்கிற அந்த ரேஞ்சிலே வந்து ஹாவர் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி நாஸ்டாக்குமே வந்து ஒரு பிளாட்டா வந்து பாசிட்டிவ் அப்படிங்கிற ரேஞ்சிலே வந்து அடுத்தடுத்த நாட்கள்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே இந்த நெக்ஸ்ட் வீக்ல ஃபெட்டோட மீட்டிங்கான டைரக்ஷனுக்காக வந்து வெயிட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்ல முடியும். அடுத்து கோல்டை பத்தி ஒரு சில அப்டேட்ஸ் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வேர்ல்டு கோல்டு கவுன்சில் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2026ல கோல்டோட பிரைஸ் அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல 15 இருந்து 30% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல இஃப் சப்போஸ் எக்கானமி வந்து ஸ்லோவாச்சு அக்ராஸ் குளோப் அப்படின்னா கோல்டு பீரிஷா டேர்ன் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது கோல்டோட பிரைஸ் வந்து கரெக்ட் ஆகலாம் அப்படிங்கிறதும். ஸோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எக்கானமி இப்ப வரைக்குமே இந்தியாலையும் சரி அமெரிக்காலையும் சரி ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனாலதான் அடுத்தடுத்து ரேட் கட் வந்து பண்றதுக்கான வழிவகைகள் வந்து உருவாயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி எக்கானமி ஸ்ட்ராங்கா இருந்து ரேட் கட் வந்து நடந்துச்சு, எக்கானமில எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா கோல்டு வந்து பாசிட்டிவா தான் இருக்கும். இஃப் சப்போஸ் எக்கானமில வேற ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா தான் கோல்டோட பேரிஷ் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி வேர்ல்டு கோல்டு கவுன்சில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்தியால கோல்டு ரிலேட்டடா ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த இம்போர்ட் டியூட்டிஸ், கோல்டோட இம்போர்ட் டியூட்டி அப்படிங்கிறது ரொம்ப நாளா வந்து 2% இருந்தது. இந்த கவர்மெண்ட் ஒரு 2-3 டேர்முக்கு முன்னாடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை இன்க்ரீஸ் பண்ணி 15% கிட்ட வந்து வச்சிருந்தாங்க. ஆனா 2024ல அந்த இம்போர்ட் டியூட்டியை 6% வந்து குறைச்சிருந்தாங்க. ஸோ அந்த இம்போர்ட் டியூட்டியை 6% குறைச்சதுனால ஸ்மக்லிங் வந்து கம்மியா இருக்கு. ஸ்மக்லிங்ல பிடிபடுற கோல்டோட வேல்யூ அப்படிங்கிறது 21% வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஸ்டாக் ஸ்பெசிபிக் நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த கேன்ஸ் டெக்னாலஜி அப்படிங்கிற இந்த கம்பெனில ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எரர் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா புரோக்கரேஜ் ஹவுசஸுமே வந்து ஆர்டிகல் எழுதியிருந்தாங்க. இப்ப கம்பெனியுமே அதை வந்து அட்மிட் பண்ணிருக்கு. அவங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் இது ரிலேட்டடான அப்டேட்ல வந்து ஒரு எரர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ்னால இந்த ஸ்டாக் வந்து ஹெவியா கரெக்டா இருக்கு. ஒரு மாசத்துல மட்டுமே 36% கிட்ட வந்து கரெக்ட் ஆகி 4,353 அப்படிங்கிற இடத்துல வந்து ஷேர் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்பயுமே இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஷேரா தான் இருக்கு. நான் வந்து பர்சனலா இந்த ஷேர் வந்து கன்சிடர் பண்ண மாட்டேன். அடுத்து அதானி என்டர்பிரைசஸ் வந்து ரைட்ஸ் இஷ்யூ வந்து போட்டிருந்தாங்க. 1,800 ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் ரைட்ஸ் இஷ்யூ வந்து போட்டிருந்தாங்க. இதுல ரைட்ஸ் இஷ்யூல எல்ஐசி அண்ட் ஜிக்விஜி பார்ட்னர்ஸ் இவங்க 2 பேத்துக்கும் ஆல்ரெடி அதானியில வந்து 4% கிட்ட வந்து ஹோல்ட் இருக்கு. இப்போ இவங்க 2 பேருமே இந்த ரைட்ஸ் இஷ்யூல சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர்ஸை வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த ரைட்ஸ் இஷ்யூல ரைஸ் பண்ற 24,930 கோடியுமே வந்து அதானி வந்து கடனை ஓரளவுக்கு அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. என்கிட்டே பர்சனலா அதானி ரிலேட்டட் ஷேர்ஸ் எதுவுமே கிடையாது. அதுல நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து எல்ஐசி அதானில பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு கவர்மெண்ட் வந்து எந்த டைரக்ஷன் கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே சமயத்துல அடுத்த வாரத்திலே வந்து அதானியோட அந்த ரைட்ஸ் இஷ்யூல எல்ஐசி வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க.
அடுத்து சுஸ்லான் எனர்ஜி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏஐ ட்ரிவன் பிளேட் யூனிட்ஸ் வந்து நாங்கள் பண்ண போறோம், அதுக்காக 550 கோடி கெப்பாசிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நாங்கள் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சுஸ்லான் எனர்ஜியுமே நான் வந்து அவாய்ட் பண்ற ஒரு ஸ்டாக் தான். ஒரு காலத்துல ஓஹோன்றது ஸ்டாக், அதுக்கப்புறம் பென்னி ஸ்டாக் ஆகி இப்போ திரும்ப அங்கேருந்து ரிகவர் ஆகி ஒரு பிரைஸ்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் இதோட ஃபியூச்சர் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. அதுல கொஞ்சம் கடன் வேற இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த ஷேரை வந்து நான் தொடர்றது இல்லை. அடுத்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஷேரான ஐடிசி ஹோல்டர்ஸ்ல வந்து ஒரு டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ வந்து ஐடிசியில் ஒன் ஆஃப் தி மேஜர் ப்ரமோட்டர். ஐடிசி ஹோல்டர்ஸை பிரிக்கும் போது அவங்களுக்கு அந்த ஷேர்ஸ் வந்து வந்திருந்தது. இப்போ பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ வந்து அவங்களுக்கு 15% கிட்ட ஹோல்டிங் இருந்தது. அதுல 9% ஹோல்டிங்கை மார்க்கெட்ல சேல் பண்ணியிருக்காங்க. அதை வாங்கினது நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து வாங்கியிருந்தாலும் HCL கேபிட்டல் வந்து பிக்கஸ்ட் பையரா வந்து இருந்திருக்காங்க. ஷேரோட பிரைஸ்ல வந்து பெருசா கரெக்ஷன் வந்து இல்ல. 9% ஸ்டேக்கை வித்துமே ஏன் வந்து பிரைஸ்ல கரெக்ஷன் இல்லை அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரொம்ப ஆர்வமா வந்து அந்த ஷேரை வாங்கினதுனால டிமாண்டும் சப்ளையும் கிட்டத்தட்ட மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ ஷேர்ல வந்து பெருசா டிராப் இல்லை. என்கிட்ட ஆல்ரெடி ஐடிசியில் வந்து ஸ்பிட் ஆகி வந்து ஐடிசி ஹோல்டர்ஸ் வந்து ஷேர் இருக்கு. பட் ஆனால் இப்போதைக்கு நான் வந்து இதை கன்சிடர் பண்றது இல்லை. கொஞ்சம் கரெக்ட் ஆச்சு அப்படின்னா அப்பப்போ 1-2 அப்படின்னு கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாட்ச் லிஸ்ட்ல தான் வந்து ஷேர் வந்து என்கிட்ட இருக்கு. அடுத்து இண்டிகோல வந்து நிறைய கேன்சலேஷன் நடந்து ஒரு கயாசே வந்து நடந்துட்டு இருக்கு. கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல் கொண்டு வந்து அதை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இண்டிகோவே வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து எவோக் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஆர்டிகல்ஸ் வந்துருக்கு. அதே சமயத்துல அனலிஸ்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த சுச்சுவேஷன்ல இண்டிகோ வந்து ஒரு 8% கிட்ட கரெக்டா இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்றதுக்கு இது ஒரு குட் பை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஏவியேஷன் செக்டார் அப்படிங்கிறது நான் வந்து பெருசா கன்சிடர் பண்ற செக்டார் அப்படிங்கிறதால இந்த கம்பெனியுமே வந்து நான் வந்து ஒரு அவாய்ட் பண்ற ஒரு கம்பெனி தான். அடுத்து ஆர்பிஐ அந்த எம்பிசி மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் சொன்ன ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அவங்க ரேட் கட்டை வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்தியாவோட ஜிடிபி growth வந்து 0.5% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அவுட்லுக்கை. ஸோ ஃபினான்ஷியல் இயர் 26ல ஜிடிபி growth அப்படிங்கிறது 7.3% இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல இந்த ரேட் கட் நடந்ததுனால யாருக்கெல்லாம் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து ஹோம் லோன் கார் லோன் அவங்கெல்லாம் வச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறையறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதே சமயத்துல பேங்க் கடன் கொடுக்குற பேங்க்குக்கு வந்து அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து இன்னும் ஸ்கியூஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி ரேட் கட் பண்ணும்போதே அவங்களோட ரிசல்ட்ஸ்ல எல்லா பேங்கோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினும் வந்து கம்மியாயிட்டே இருந்தது. ஸோ இந்த ரேட் கட் வந்து கன்சியூமர்ஸ்க்கு அவங்க கடத்தும் போது அவங்க கடன் கொடுக்குற அந்த வட்டியை வந்து அவங்க குறைக்கணும். பட் ஆனால் டெபாசிட் ரேட்டை வந்து பெருசாக குறைக்க முடியாது அப்படிங்கிறதுனால அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து இன்னும் வந்து ஸ்கியூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பேங்க் ஸ்டாக்ஸ்ல வந்து அடுத்தடுத்த ரிசல்ட்ஸ்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலாம். அடுத்து JSW சிமெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அடுத்த 3 வருஷத்துல 11,000 கோடி வந்து நாங்க கெப்பாசிட்டியில இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க. அடுத்து நம்ம இதுக்கு முன்னாடி ட்ரேட் டெபிசிட் பத்தி பேசும்போதே கோல்டுக்கு அப்புறம் ஃபெர்டிலைசர் இம்போர்ட் அப்படிங்கிறத இந்தியாவுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ இந்தியாவில் இருக்கிற ஃபெர்டிலைசர் யூனிட்ஸ் எல்லாருமே ரஷ்யாவில் இருக்கிற ஊரல் கெம் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட சேர்ந்து ஜாயின் வெஞ்சர் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. இந்தியன் மார்க்கெட்ல ஐபிஓஸ் வந்து குவிஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த வருஷத்துல மட்டுமே மெயின் போர்ட்ல 100 ஐபிஓஸ் கிட்ட வந்திருக்கு. இது 18 வருஷத்துல இல்லாத அளவுக்கு ஒரு நம்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த 100 ஐபிஓஸ்மே சேர்ந்து 1.7 ட்ரில்லியன் கோடி மார்க்கெட்ல வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல ஆஃபர் ஃபார் சேல் வந்து ரொம்ப அதிகமா இருந்திருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து ஓலா எலக்ட்ரிக் இந்த ஷேருக்கு அடுத்தடுத்து வந்து நெகட்டிவ் நியூஸா வந்துட்டு இருக்கு. ஷேரு வந்து கரெக்ட் ஆகிட்டே இருக்கு. இப்போ அந்த ஓலா எலக்ட்ரிக்ல அவங்க மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகும்போது இன்வெஸ்ட் பண்ணியிருந்த Z47 அப்படிங்கிற பிரைவேட் என்டிட்டி வந்து 2.8% ஸ்டேக் வந்து வச்சிருந்தாங்க அவங்க லிஸ்ட் ஆகும்போது. அது இந்த அக்டோபரோட கால்குலேட் பண்ணும்போது கொஞ்சம் வித்து இருந்தாங்க. நடுவில் 1.93% ஸ்டேக் வந்து அவங்களுக்கு இருந்தது. இப்போ அவங்க ஒட்டுமொத்தமா அவங்களோட எல்லா ஸ்டேக்கையும் வந்து விற்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க இன்வெஸ்ட் பண்ணதுல 10% ரிட்டர்ன் வந்து அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ 10 மடங்கு ரிட்டர்ன் வந்து அவங்க எடுத்திருந்தாலும் அவங்களுக்கு இந்த பணத்தை கொடுத்தது அப்படிங்கிறது பெரும்பாலான ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் மியூச்சுவல் ஃபண்ட் தான். ஸோ இந்தியாவோட ஸ்டார்ட் அப் லிஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு மாடல்ல வந்து போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா பிரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே கம்மி பிரைஸ்ல இருக்கும்போது அந்த ஷேர்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு அதை மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ணி நல்ல பிரைஸ்ல வந்து லிஸ்ட் பண்ணி அதுல இருந்து ரிட்டர்ன் எடுத்துக்கிறது, மக்கள் கிட்ட இருந்து காசு வந்து பிரைவேட் ஈக்விட்டிக்கு போறது அப்படிங்கிறது தான் இந்த ஐபிஓ ரூட்ல வந்து அடுத்தடுத்து நடந்துட்டே இருக்கு. அடுத்து டிசிஎஸோட இந்த டேட்டா சென்டர் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தின ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா அந்த டேட்டா சென்டர் இன்வெஸ்ட்மெண்ட்ல மைக்ரோசாஃப்ட், NVIDIA, AWS, கூகுள் இவங்க எல்லாருக்கூடயும் டைப் பண்றதுக்கு டிசிஎஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் வந்திருக்கு. செபி வந்து சமீப காலமா யாரெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி கிளாஸஸ் எடுக்கிறாங்க அன்ரிஜிஸ்டரா வந்து அதை பண்றாங்க அவங்க மேல வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவாதத் சாத்தி அப்படிங்கிற ஒரு மேல
வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. 546 கோடி வந்து ஃபைன் வந்து பே பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட அந்த ட்ரைனிங் அகாடமியை வந்து க்ளோஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ செபி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி எந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யாரெல்லாம் வந்து செபில ரிஜிஸ்டரா இருக்காங்களோ அவங்க கிட்ட செக் பண்ணுங்க, அவங்களோட கருத்துக்களை மட்டும் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி செபி வந்து எல்லா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கும் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அதனாலதான் இந்த மாதிரி ஆக்ஷன்ஸும் வந்து அவங்க அப்பப்போ எடுத்துட்டே இருக்காங்க. அடுத்து யூஎஸ் மார்க்கெட்ல 2 பெரிய அப்டேட் இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னா, நெட்ஃபிளிக்ஸ் வந்து வார்னர் பிரதர்ஸ் வந்து 72 பில்லியன் டாலர்ஸ்க்கு வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ வாரன் பிரதர்ஸோட எல்லா படங்கள் அது ரிலேட்டடான சீரீஸ் எல்லாமே வந்து நெட்ஃபிளிக்ஸ் வந்து ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க இதுக்கு அடுத்து மெட்டா ஸ்டாக் வந்து நேத்து நல்லாவே வந்து அப்பா இருந்தது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மெட்டாவர்ஸ்ல அவங்க இன்வெஸ்ட் பண்றதா 30% வந்து குறைச்சிருக்காங்க. இந்த மெட்டாவர்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மெட்டாவோட ஃபெயிலியர் மாடல் தான். ஸோ அதுல இருந்து அவங்களுக்கு பெருசா ரிட்டர்ன் வரல அப்படிங்கிறதுனால அதோட இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைச்சது அப்படிங்கிறத இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே பாசிட்டிவா பார்த்திருக்காங்க. ஸோ ஷேர் வந்து பாசிட்டிவா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அடுத்து நாம ருப்பியோட ஃபாலுக்கான என்ன காரணம் அப்படிங்கிறத பத்தி தனியா நம்ம சேனல் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. அதுலயே நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ்ல நமக்கு ஒரு பெரும்பாலான ஒரு டாலர் ரெவன்யூவா இருக்கிறது வந்து ரைஸோட எக்ஸ்போர்ட்ஸ் தான் அப்படின்னு. ஆனா இப்போ அதுலயுமே ஒரு இஷ்யூ வந்திருக்கு. என்ன அப்படின்னா, யூரோப்பியன் யூனியன் வந்து இந்தியால இருந்து வர அந்த ரைஸ் இம்போர்ட்ல வந்து ஒரு சில கர்ப்ஸை வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து புதின் வந்து இந்தியாவுக்கு வந்திருந்தாரு. ஸோ மோடி கூட ஒரு மீட்டிங்க்கு அப்புறம் அவங்க ஒரு சில அக்ரிமெண்ட்ஸ் வந்து எம்ஓஎஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஹெல்த் இண்டஸ்ட்ரி, ஃபுட் சேஃப்டி, ஃபெர்டிலைசர்ஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து அவங்க சைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவும் ரஷ்யாவும் அவங்களோட ஒட்டுமொத்த பைலேட்டரல் ட்ரேடை $100 பில்லியன் வந்து 5 வருஷத்துல அட்டைன் பண்றதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இதுல இஷ்யூவா நாம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த $100 பில்லியன் எவ்வளவு இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ண போகுது அப்படிங்கிறது தான். ஏன்னா நாம அந்த ருபி பத்தி பேசின வீடியோல சொல்லியிருப்போம், ரஷ்யா கூட நம்மளோட ட்ரேட் டெபிசிட் அப்படிங்கிறது $54 பில்லியன் வந்து இருக்கு. ஏன்னா இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு $5 பில்லியன் தான். மீதி எல்லா ட்ரேடுமே வந்து ரஷ்யால இருந்து வர இம்போர்ட்ஸ் தான் அப்படின்னு. ஸோ ஓவராலா பைலேட்டரல் ட்ரேட் $100 பில்லியன் போய் அட்டைன் பண்ணாலும் அது இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது தான் நாம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இந்த 2 நாள்ல பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்க பர்சனலா இன்வெஸ்ட் பண்ணும்போது ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு செபி ரிசர்ச் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.